வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலை உடனடியாக நடத்துக உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன், முடிந்ததை முடிப்பேன், மஹிந்த அறைகூவல். கடத்தொழிலாளர்களுக்கு விசேட உதவித்தொகை வழங்க தீர்மானம். மதுவரி திணைக்களம் 7.9 பில்லியன் ரூபாய் வரி நிலுவையை செலுத்தவில்லை, சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டு. தேர்தல்கள் ஆணைக்குழு மீது ஜனாதிபதி வேட்பாளர் பகிரங்க சாடல். ஈரான் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் வெளியானது. பறிபடுமா ரணிலின் கேஸ் சிலிண்டர், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. IMF உடன்படிக்கை பொருளாதாரத்தை வளர்க்கவில்லை. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த ஆண்டு மார்ச் 9 நிர்ணயிக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலை நடத்தாமல் தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் மற்றும் நீதி அமைச்சராக இருந்த ஜனாதிபதி மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி தேர்தலை விரைவில் நடத்த தேர்தல் ஆணையகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் கொள்கை மையம் கொண்ட பார்ப்லன் நிறுவனம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான தீர்ப்பின் போதே மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பிரதமர் நீதியரசர் ஜயந்த் ஜெயசூரிய, விஜித் மலக்கோட, முர்த்து பெர்னாடோ, காமினி அமரசேகர மற்றும் ஜசந்த கோதாகொட ஆகிய 5 அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு இந்த தீர்மானத்தை வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து பிரிந்துள்ள கட்சிகள் எதிர்காலத்தில் மீண்டும் கட்சிக்கு வர வேண்டிய நிலை ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறுகிய அரசியல் லாபங்களுக்காக தமது கட்சிக்கு ஆதரவளிக்காமல் வேறு கட்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிலர் செயற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. முடிந்ததை முடியும் என்பேன், முடியாததை முடியாது என்பேன். தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன், மொழி உரிமையையும் வழங்குவேன். ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மீளிணைக்க காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடத்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அவர்கள் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் லீட்டருக்கு 25 ரூபாவை உதவித்தொகையாக வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்வைத்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. கிராமிய கடத்தொழில் சங்கத்தின் சிபாரிசுடன் கடத்தொழில் பரிசோதகர்களூடாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் கடத்தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இந்த திட்டம் உடனடியாக அமலுக்கு வரவுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு வெளிச்ச வீட்டு மேம்பாட்டு பணிகளுக்காக அமைச்சர் டக்ளஸின் கோரிக்கைக்கு அமைய 11 மில்லியன் ரூபாவை அமைச்சரவை வழங்கியுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம், மதுவரி திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களம் இந்த ஆண்டு முதல் 6 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 1680 பில்லியன் ரூபாவை திரட்டிக் கொண்டுள்ளன. மதுவரி திணைக்களம் பிரதான மதுபான நிறுவனங்களிடமிருந்து 7.9 மில்லியன் ரூபாய் வரியை இதுவரை அறவிடவில்லை என நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அரச வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கு பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம். உள்நாட்டு இறைவரி திணைக்களம், மதுவரி திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களம் ஆகிய 3 அரசு நிறுவனங்கள் கடந்த 6 மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் 1680 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளன. வரி செலுத்தாதவர்களின் 900 வங்கிக் கணக்குகள் முடக்குவதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் 18 வயதுக்கு மேற்பட்ட 17 மில்லியன் பேருக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண் வழங்க உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்க பரிந்துரைத்துள்ளோம். இதற்கமைய 5 மில்லியன் பேருக்கு டின் இலக்கம் வழங்கப்பட்டுள்ளது என்றார். தேர்தல்கள் ஆணைக்குழு நியாயமான முறையில் செயல்படவில்லை. 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலையில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்கப்படுகின்றது என ஜனாதிபதி வேட்பாளர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். பேப்ரல் அமைப்பு ஒரு இருதரப்பினரிடமிருந்தும் கப்பம் பெற்றுவிட்டதா என்ற சந்தேகம் எழுகின்றது. ஒரு சில ஊடகங்களும் கீழ்த்தரமாக செயல்படுவதாகவும் அவர் ரோஷான் ரணசிங்க குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமானது என்றாலும் நீதியானதாக இடம்பெறுகின்றதா என்ற கேள்விகள் எழுகின்றன.
தேர்தல்கள் ஆணைக்குழுவே முதலில் அநீதியை இழைக்கின்றது. சில வேட்பாளர்களுக்காக அவர்களின் உதவியாளர்களை அழைத்து வர தனியான இடம் ஒதுக்கியுள்ளது. 39 வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்கையில் 4 வேட்பாளர்களுக்காக மட்டும் தனியிடம் ஒதுக்குவது அவர்களுக்காக ஊக்குவிப்பதாகவே அமைகின்றது. இது தேர்தல்கள் சட்டத்துக்கு சாதகமானதா? உள்ளூராட்சி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்காக 20 ரூபாவை செலவிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரால் 180 ரூபாய் செலவிட முடியும் என அறிவித்துள்ளது. அப்படியென்றால் ஒரு வேட்பாளர் 180 கோடி வரை செலவழிக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சிறிய தொகையல்ல. தேர்தல்கள் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டமுறையற்ற வகையில் பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோன்று சில ஊடகங்களும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்காகவும் செயற்படுகின்றது. 39 பேருக்கும் சம உரிமையை வழங்க வேண்டும். ஆனால் தற்போது ஒரு சில ஊடகங்கள் மிகவும் கீழ்த்தரமான முறையில் தங்களுக்கு இணக்கமான வேட்பாளரை மாத்திரம் ஊக்குவிக்கின்றன என்றார். மறைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதற்கான காரணத்தை அந்த நாட்டு அரசு தொடர்பான செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. மோசமான வானிலை மற்றும் விமானத்தின் எடையை கட்டுப்படுத்த முடியாமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நடந்த விபத்தில் ஈரான் ஜனாதிபதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் விமானம் தாக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் வெளிப்புற தொந்தரவுகள் ஏற்பட்டதா என்பது தெரியவில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். அஜர்பைன்ஸ் எல்லைகள் அருகே உள்ள மலைப்பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கிய போது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 2 பேர் அதிக அளவில் கொண்டு சென்றது தெரியவந்தது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ள சிலிண்டர் சின்னத்தை ரத்து செய்து அவருக்கு பிரிதொரு சின்னத்தை வழங்குங்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எமக்கு வழங்கியுள்ள சிலிண்டர் சின்னத்தை எவ்வாறு சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்க முடியும் என மக்கள் போராட்ட சிவில் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜனகமண்டார தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எமக்கு அரசியல் கட்சியொன்று இல்லாத காரணத்தால் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு தீர்மானித்து கட்டுப்பணம் செலுத்தினோம். இதற்கமைய களுத்துறை, மதுராவில களுத்துறை நகரசபை மற்றும் களுத்துறை பிரதேச சபை, பாணந்துறை ஆகிய பகுதிகளில் சுயாதீனமாக போட்டியிடுவதற்கு எமக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அரசாங்கத்தின் குளறுபடிகளினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சியொன்று இல்லை, வேறொரு குழுவுக்குரிய தேர்தல் சின்னமான எரிவாயு சிலிண்டரை எடுத்துக்கொண்டே போட்டியிடுவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகின்றது. இது மிகவும் கவலைக்குரிய நிலையாகும் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் பணிப்பு விடுத்துள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்ட சின்னம் தொடர்பில் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் மாற்றங்களை மேற்கொள்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச மீண்டும் வாக்குறுதியளித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை பொருளாதார வளர்ச்சி குறித்து கவனம் செலுத்தவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கடன் தகுத்தன்மை குறித்து மாத்திரம் கவனம் செலுத்தக்கூடாது, வர்த்தகத்தின் ஏனைய விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கமும் சர்வதேச நாணய நிதியமும் 2029இல் 3.1% பொருளாதார வளர்ச்சி என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளன. இது போதுமானது அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி பொருளாதார சீர்திருத்தத்தை தொடர்ந்தும் முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.